friends, welcome to Tara Health Tip channel. நம்ம சேனல் நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா breast feeding while using mobile phone will harm. நீங்கள் breast feeding பண்ணும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குமான விஷயம் நான் கூட சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திங் என்ன அப்படின்னா ஹை டு ஐ கான்டாக்ட் இஸ் நெசசரி ஃபார் யூ. என்னன்னா அவங்க பேபிஸ் வந்து நியூ பார்ன் பேபிஸாக இருந்தாங்க அப்படின்னா ஐ டு ஐ கான்டாக்ட் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ப்ரீஸ் ஃபீட் பண்ணும்போது அவங்க ஐ கான்டாக்ட் நீங்கள் பார்த்துட்டே அவங்ககிட்ட பேசிகிட்டே நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூ பார்ன் பேபிஸ் எப்போவுமே வந்து அவங்கக்கிட்ட ஒரு அட்டென்ஷன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ப்ரீஸ் ஃபீட் பண்ணும் போதோ சரி மித்தவங்கள்ட்ட பேசுகிறதோ இல்லை டிவி பார்த்துட்டே ஃபீட் பண்ணுறதோ இல்லை மியூசிக் கேட்குறது, சில பேர் ஹெட்செட்டில் மாட்டி மியூசிக் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் பேபியை நீங்கள் பாதிக்கும். தேர்ட் திங் வந்து நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஃபோன் கால் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. ப்ரீஸ் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீஸ் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஃபோன் எடுத்து பேசுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட பேபிஸ் வந்து நீங்கள் பேசுறது வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அவங்களோட அட்டென்ஷன்ஸ் வந்து லாஸ் ஆகும். ஸோ அவங்க ப்ரீஸ் ஃபீடிங் அவங்க வந்து பால் குடிக்காமல் இருப்பாங்க. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு மெயின் காரணமாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க பேபிஸ் வந்து ப்ரீஸ் ஃபீட் பண்ணலை அப்படின்னா இது கூட ஒரு மெயின் காரணமாக இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை உடனடியாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லேச்சிங் டெக்னிக் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி லேச்சிங் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து பொசிஷன் எந்த பொசிஷனில் நீங்கள் உங்கள் பேபியை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணணும். உங்கள் பேபிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீட் பண்ணணும். நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணிகிட்டே ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் உங்கள் பேபி வந்து பால் சரியாக குடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பேபியோட டிஎன்ஏ பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மொபைல் ஃபோன்ஸ் கேஜெட்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நர்சிங் பேட்டர்ன் முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்கள் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்க 2 hours ஒன்ஸ் இல்லைனா 1 hour ஒன்ஸ். ஸோ நியூ பார்ன் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க, முழிச்சிட்டே இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க. அதனால் வந்து நியூ பார்ன்ஸ் பேபிஸ்க்கு வந்து நம்ம பால் கொடுத்துட்டே இருக்கணும். நைட்டில் கூட ஃபுல்லாக ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ 3 months 4 monthsலாம் நமக்கு தெரிஞ்சுக்கா. ஸோ அப்பப்போ நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நர்சிங் பேட்டர்னை நீங்கள் எப்படி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஒரு சைலண்ட்டான பிளேஸில் கூட நீங்கள் உட்காந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். உங்கள் பேபி வந்து நீங்கள் வந்து கேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அவங்க மைண்டு அவங்களுடைய அட்டென்ஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை கண்டிப்பாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே டியூன் வித் தாரா ஹெல்த் டிப்.